ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க என்னன்னு பார்ப்போம். நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கேரட் ரைஸும் சைட் டிஷ் வந்து வாழைக்காய் வறுவலும் கொடுக்க போகிறேன். கேரட் ரைஸ் வந்து நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு தனியாக சாதம் வடித்து தான் கிளற போகிறோம். அது எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். நான் தனியாக சாதம் வடித்து ஆற வச்சுட்டேன். நான் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு வதக்கிக்கலாம். அதோடு கூட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து கிள்ளி போடுங்க, வாசனையாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதமாக நல்லா வதங்கணும், தீயக்கூடாது. வதக்கிக்கலாம். கேரட் ரைஸ் வந்து நம்ம இப்படியும் செய்யலாம் அப்படின்ட்டு போடுறேன். எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இன்றைக்கி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் முழுசாக தான் போடுறேன், கட் பண்ணலை, முழுசாக போடுறேன். நம்ம காரத்துக்காக இதில் வந்து மிளகாத்தூள் போட போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் வந்து முழுசாக தான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் வதங்கட்டும், அப்புறம் பார்ப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போடும்போது வீடியோ எடுத்தது கை தவறி நானே கழிச்சிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் போடணும். நல்லா வாசனையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக அந்த கேரட் ரைஸே ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பிரியாணி மசாலா போட்டோம்னா தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை மசாலா, அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து கேரட்டை வந்து சீவி வச்சுருக்கேன். அந்த சீவக்கட்டையில் அந்த பெரிய கன்று இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து துருவி வச்சுருக்கேன், சீவி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ எடுக்கிறீங்க, இல்லை 2 கேரட்டு கம்மியாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ எடுத்ததுக்கு தேவையான அளவு தான் வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டிருக்கேன். கேரட்டை நல்லா போட்டுட்டு ஒரே ஈவனாக கிளறி விட்டுடலாம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாதம் வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம தனியாக குழம்பு வச்சு கட்டி கொடுக்குறத விட நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நான் இன்னும் ஹெல்த்தியான பொருள் ஒன்று போட போகிறேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரலையும். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். கேரட் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரே சமமாக அப்படியே கரண்டியால் சமப்படுத்தி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். நடுவில் நம்ம வந்து தட்டு எடுத்துகிட்டு கிளறி விடணும். சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. சூப்பராக எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். அந்த தண்ணியும் ஊற்றி கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. கேரட்லாம் வந்து நம்ம தனியாக பொரிச்சு கொடுத்தா சில பசங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி சாதத்திலே போட்டு கிளறி இதுதான் உங்களுக்கு லஞ்சுக்கு இன்றைக்கி அப்படின்ட்டு கிளறி கொடுத்துட்டோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு ஹெல்த்தியான பொருள் சேர்க்க போகிறோம். நான் வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரோசன் பட்டாணி இருந்தால் நம்ம கேரட் போட்டு ஃபஸ்ட்டு வதக்குறோம் இல்லைங்களா, அப்போயே போட்டு நம்ம இந்த தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது அந்த பச்சை பட்டாணி போட்டுட்டு வேக வச்சோம்னா அதில் வெந்துடும். என்கிட்ட ஃப்ரோசன் பட்டாணி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு காஞ்ச பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த கேரட்டில் வந்து பட்டாணியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு சாதம் ஆற வச்சு சாதத்தில் போட்டு கிளறிட்டோம். சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சூப்பராக வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். வாழைக்காய் ஃப்ரை. அது வந்து வாழைக்காய் 2 வாழைக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக தோலை வெட்டிட்டு தோலை சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு
அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் வந்து ஒன்று ஒன்றா அதில் அடுக்கி விட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வந்துடும். 2 பக்கமும் திருப்பி போட்டு சூப்பராக மொறு மொறுன்னு வேக வச்சு எடுத்துட்டோம்னா அந்த கேரட் ரைஸுக்கும் இந்த வாழைக்காய் வறுவலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நமக்கே பிடிக்கும். குழந்தைங்க இதை அதை விட இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான காம்பினேஷன் இந்த கேரட் ரைஸும் வாழைக்காய் வறுவலும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க அந்த கேரட் ரைஸுக்கு இந்த வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா கேரட் ரைஸ் வேணான்னா சொல்ல மாட்டாங்க. சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு பக்கம் வேக வச்சுட்டோம். அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு மொறு மொறுன்னு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இதை மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சு பசங்களுக்கு என்ன லஞ்சு கட்டுறதுன்ட்டு நம்ம மூளை குழம்பிட்டு இல்லாமல் நைட்டே வந்து நம்ம இது தான் செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சி சட்டுன்னு செஞ்சு குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுடலாம். சூப்பராக மொறு மொறுன்னு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.